Example 2.6. So இந்த example என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The resistance of a wire is a 20 ohm. ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் 20 ohm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What will be new resistance? அதனுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. If it is stretched uniformly 8 times its original length. ஸோ அதனுடைய ஒரிஜினல் லென்த்லேருந்து 8 டைம்ஸ் அந்த ஒயரை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒயருடைய லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஒயருடைய லென்த்து அதனுடைய ஒரிஜினல் லென்த்லேருந்து 8 டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி 8 டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் R1, this is ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸ்டார்டிங்கில் அங்கே ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து R1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். R1 இஸ் ஈக்குவல் டு 20 ஓம். தென் R2 தான் கேட்டிருக்காங்க, அதுதான் நியூ ரெசிஸ்டன்ஸ். அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸு R2 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். லெட் த ஒரிஜினல் லென்த் ஆஃப் ஒயர் L1 be L. அந்த ஒயரோடைய ஒரிஜினல் லென்த்து, அந்த ஒயரோடைய ஒரிஜினல் லென்த்து L1, அதை நம்ம சிம்பிளாக L அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதனுடைய நியூ லென்த்து இஸ் டேக்கன் அஸ் L2. அதனுடைய நியூ லென்த்து L2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நியூ லென்த் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் லென்த்லேருந்து 8 டைம்ஸ். அப்போ அதன் ஒரிஜினல் லென்த்து 8 டைம்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு நியூ லென்த் L2 நமக்கு கிடைக்கும். ஸோ L2 இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த்தோட 8 டைம்ஸ், 8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 8 L1. ஸோ L1 நம்ம சிம்பிளாக Lன்னு எடுத்திருக்கோம். ஸோ தேர்ஃபோர் L2 இஸ் ஈக்குவல் டு 8L. ஸோ இந்த L1 பிளேஸில் Lன்னு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா இருக்குது, ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் R1 is equal to rho L1 divided by A1. இது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸை R1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரிஜினல் லென்த் ஆஃப் ஒயர், அந்த ஒயருடைய ஒரிஜினல் லென்த்து L1. A1 இஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த ஒயர், அந்த ஒயருடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் area, okay, original cross section area of the wire is taken as A1. This is rho, is Greek alphabet. So rho is resistivity of the material or resistivity of the wire, and the wire odia resistivity, this is a constant value. So இந்த resistivity-ல R1 R2 இந்த components-லாம் எதுவும் இங்கே இருக்காது, because this is a constant. ஒரு மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த மெட்டீரியலில் ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதே ஒயரை தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதே ஒயரை ஸ்டிச் பண்ணும்போது அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும், கிராஸ் செக்ஷன் ஏரியா டிக்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸில் அங்கே சேஞ்சஸ் இருக்கும். பட் ரெசிஸ்டிவிட்டி வந்து தேர் இஸ் நோ சேஞ்ச், பிகாஸ் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ரெசிஸ்டிவிட்டி rho is resistivity, R தான் resistance, rho is resistivity. So original resistance R1 is equal to rho L1 divided by A1. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நியூ ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, R2 is equal to rho L2 divided by A2. ஸோ L2 வந்து ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். L2 is equal to 8L divided by A2. Though the wire is stretched, its volume remains unchanged. அந்த ஒயரை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதனுடைய வால்யூமில் எந்த சேஞ்சஸ் தான் அங்கே இருக்காது, வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, வால்யூம் சேமாக தான் இருக்கும். அப்போ அந்த ஒயருடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது கரஸ்பாண்டிங்காக அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். இப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியானா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்குது, இந்த பென்னுடைய இந்த பாட்டம் போர்ஷன் எடுத்துக்கிட்டாலும் இல்லை இதனுடைய டாப் போர்ஷன் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது பாருங்கள், இதுதான் என்னது கிராஸ் செக்ஷன் ஏரியா.
அது மாதிரி இந்த பாட்டமில் இந்த சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது பாருங்கள், இதுதான் கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்போ அந்த ஒயரோடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதாவது அதனுடைய திக்னஸ் வந்து குறையும். ஓகே, ஒயருடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய திக்னஸ் என்ன ஆகும்? குறையும். ஸோ when the length increases the cross section area decreases. லென்த் இன்க்ரீஸ் ஆக கிராஸ் செக்ஷன் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் ரிமைன்ஸ் சேம். வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அங்கே எக்ஸ்ட்ரா எதுவும் ஒயரை ஆட் பண்ண போகிறதும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம ரிமூவ் பண்ண போகிறதும் கிடையாது, அதே சேம் ஒயர். அப்போ வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். வால்யூம்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு லென்த்து. ஓகே, அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவையும் லென்த்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வால்யூம் கிடைச்சிரும். ஓகே, கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு லென்த்து இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வால்யூம்கான ஃபார்முலா கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். அப்போ வால்யூம் வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்சுடுனா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் வந்து சேமாக இருக்கிறதுனால இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம் சேமாக இருக்குது. அப்போ இனிஷியல் வால்யூம் A1 L1 இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம் A2 L2. நெக்ஸ்ட் ஸ்டெப் A1L, A2க்கு A2 எழுதிட்டோம், L2க்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது என்ன அப்படின்னா 8L, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுலேருந்து A1 டிவைட் பை A2 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த A2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டினாமினேட்டருக்கு போயிடும். இந்த L ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். L கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 8. ஸோ A1 டிவைட் பை A2 இஸ் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு பை டிவைடிங் ஈக்குவேஷன் ஃபார் R2 பை ஈக்குவேஷன் ஃபார் R1, அதாவது இந்த ஈக்குவேஷன் 2 டிவைட் பை 1, இந்த 2 என்ன பண்ணுறோம்? 1ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 1ஆல் டிவைட் பண்ணும்போது R2 டிவைட் பை R1 இஸ் ஈக்குவல் டு ரோ 8L டிவைட் பை A2. இதை டிவைட் பண்ணும்போது இன்வெர்ஸ் ஃபார்மில் நியூமரேட்டருக்கு போயிடும், அது ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற A1 நியூமரேட்டருக்கு போயிடும், இந்த ரோ L1 டினாமினேட்டருக்கு வந்துடும். ரோ L1 டினாமினேட்டருக்கு வந்துடும். அந்த L1 தான் நம்ம சிம்பிளாக L அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், R2 டிவைட் பை R1 இஸ் ஈக்குவல் டு, இதில் பார்த்தீங்கன்னா A1 டிவைட் பை A2 ரெண்டு மல்டிபிள் ஃபார்மில் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். A1 டிவைட் பை A2, இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ரோ டினாமினேட்டரில் இருக்கிற ரோ, இது நியூமரேட்டர் ரோ, இது டினாமினேட்டர் ரோ, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டரில் இருக்கிற எல்லாம் டினாமினேட்டரில் இருக்கிற எல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் அங்கே என்ன இருக்குன்னா 8 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் A1 டிவைட் பை A2. இந்த A1 டிவைட் பை A2 வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து 8. அதை என்ன பண்ணுறோம்? இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 8 × 8 64. ஸோ இதுலேருந்து நம்ம R2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டினாமினேட்டர் இருக்கிற அந்த R1 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிபிள் ஃபார்ம் ஆகும். R1 வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது 20 Ω. அந்த 20 Ω கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். திஸ் இஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டிச்சுடு ஒயர். அந்த ஒயரை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது 8 டைம்ஸ் அந்த ஒயரை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அங்கே ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் 20 Ω அப்படின்னு இருக்குது. தென் நியூ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1280 Ω இருக்குது. ஸோ when the length increases, the resistance also increases. அப்போ அந்த ஒயரோடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஓகே, ஒயரோடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. Hence, stitching the length of the wire has increased its resistance.